அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது நீங்களும் செய்யலாம் உம்ரா. இந்த ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியின் நேர்காணலை நடத்தி தரும் நெறியாளராக சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம் பேரவையின் செயலாளர் ஹாஜி அப்துல் மாலிக் அவர்களும் உம்ரா செய்வது பற்றிய பல அரிய தகவல்களை திரட்டி உங்களுக்கு வழங்கவிருக்கின்ற சிங்கப்பூர் அரசாங்கத்தின் பொது சேவை விருது பெற்றவரும் சமாதான நீதிபதியுமான ஹாஜி ஹாஜா நிஜாமுதீன் அவர்களும் நமது பிஸ்மி வானொலியின் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அன்புடன் இவர்களை நாம் வரவேற்கும் அதே சமயம் இந்த ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி நிச்சயமாக அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ள ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். சிங்கையின் தலை சிறந்த இஸ்லாமிய ரேடியோ பிஸ்மி வழங்கும் நீங்களும் செல்லலாம் உம்ரா ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. நேர்கள் அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றது உங்கள் பிஸ்மி ரேடியோ. சமீப காலமாக சிங்கை வாழ் இஸ்லாமியர்கள் குடும்பமாக புனித உம்ரா பயணம் சென்று வருகிறார். அப்படி என்றால் உம்ரா பயணம் இப்பொழுது மிகவும் எளிமையாகிவிட்டதா? நினைத்தவுடன் குறைந்த செலவில் நிறைந்த உம்ரா பயணம் செய்ய இயலுமா? இப்படி என் மனதில் எழுந்த பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம் பேரவையின் ஆலோசகர், நாகூர் மற்றும் நாகப்பட்டினம் சங்கங்களின் ஆலோசகர். இவர் செய்த சமூக பணிகளுக்காக சிங்கப்பூர் அரசால் பொது சேவை நட்சத்திர விருது பெற்றவர். அது மட்டுமல்ல, சமாதான நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்ட மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் ஜனாப் ஹாஜா நிஜாமுதீன் ஜேபி பிபிஎம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மாலிக், உங்களுக்கு இனிய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் நிஜாமுதீன். உங்களுக்கும் பிஸ்மி வானொலியின் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய இதயங்கணிந்த ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நிஜாமுதீன், நீங்க பல முறை உம்ரா பயணம் சென்று வந்துள்ளீர்கள். என்னுடைய சந்தேகங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு தெளிவு பெற விரும்புகிறேன். ஒரு காலகட்டத்துல உம்ரா பயணம் செல்ல பல மாதங்களுக்கு முன்பே நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பல சிரமங்களை உம்ரா செல்வதற்கு முன்பும் சென்ற பின்னரும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்போதைய உம்ரா பயணம் எளிமையா கடுமையா உங்கள் பார்வையில்? நல்ல கேள்வி மாலிக். முதல் கேள்வியே நல்ல முத்தான கேள்வியா கேட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பயணண்டாவே கஷ்டம்தான். அது வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், இல்ல வழி பயணமா இருக்கட்டும். பயணம் கஷ்டம், சிரமமானது அப்படிங்கிறதுனாலதான் ஒரு பயணினுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படின்னு சஹீஹான ஹதீஸுகளே இருக்குது. அப்படி இருக்கும்போது உம்ரா பயணம் நம்ம இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம புனித காபாவுக்கு போகும்போது நிச்சயமான முறையில பலவிதமான சிரமங்களை நம்ம எதிர்நோக்க வேண்டி இருக்கும். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல வச்சு பார்க்கும்போது, முன்பு இருந்த காலகட்டத்தை ஒரு ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது இப்போ சிரமங்கள் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதற்கு பல காரணம் இருக்குது. சவுதி அரசாங்கம் அவங்களுடைய வழிமுறைகளை இப்ப ரொம்ப தளர்த்திட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம விசா எடுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட 69 நாடுகளை சார்ந்தவர்கள் 1 இயருக்கு அவங்க மல்டிபிள் விசா, டூரிஸ்ட் விசா எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க உம்ராவும் அந்த டூரிஸ்ட் விசாவை வச்சுக்கிட்டே அவங்க போயிட முடியும். அந்த மாதிரி உள்ள வழிமுறைகள். சவுதியில அங்க உள்ள குடிநுழைவுத்துறை அதிகாரிகளினுடைய திறமை, அவங்களுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி, வர்ற பயணிகளை எல்லாம் சீக்கிரமா அவங்க அனுப்பி விடுறது. பிறகு நல்ல கட்டமைப்பு வசதி. உதாரணத்துக்கு மக்காவிலிருந்து மதினாவுக்கு போறதா இருக்கட்டும், மதினாவிலிருந்து மக்காவுக்கு வருவதாக இருக்கட்டும், அல்லது ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு போறதா இருக்கட்டும், ஹரமைன் ட்ரெயின் இருக்குது. கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து மதினாவுக்கு 2 மணி நேரத்துல போயிடலாம். அந்த அளவுக்கு உண்டான வசதிகள். அப்புறம் ரொம்ப எளிமையா நம்ம கையில கிடைச்சிருக்கிற இணைய வசதி. நினைச்ச நேரத்துக்கு நம்முடைய விருப்பப்படி நம்ம ஒரு விமான டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு கையில மட்டும் ஒரு விசா இருந்தா நம்ம மட்டும் போய்கிட்டே இருக்கலாம். அப்படி உள்ள சூழ்நிலையில பார்க்கும்போது முன்பை விட இப்போ உம்ரா பயணம் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி. உம்ரா போகணும் அப்படின்னு சொன்னா பொதுவா எல்லாருமே ஒரு பயண நிறுவனத்தை நாடி
அவர்கள் வழியா தான் உம்ரா பயணம் மேற்கொள்றாங்க. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்குமே அந்த எண்ணம் இருந்தது. நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தரு உம்ராவுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வந்து இங்க உள்ள எல்லா நிரந்தரவாசிகள், சிங்கப்பூர் குடிமக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. நான் அவர்கிட்ட கூட பேசினேன். ஏன்னா, டிராவல்ஸ் மூலமா போகும்போது, அல்லது ஒரு பயண நிறுவனத்தின் மூலமா போகும்போது, எல்லாமே அவங்க நமக்கு பண்ணி குடுத்துடுறாங்களே. எல்லாமே எளிமையா இருக்குதே. அதனால நம்ம அவங்க மூலமா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்குனேன். விலைகளை வாங்குனேன். அவங்களுடைய அந்த பயண திட்டங்கள வாங்குனேன். எல்லாத்தையும் பார்த்து வாங்க போகும்போது, மனதிற்கு திருப்திகரமாக சில, திருப்தி இல்லாம சில இப்படி இருந்தது. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் நாமளே வந்து ஒரு திட்டத்த போட்டுட்டு நம்மளே போயிட்டா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலா நான் போனேன். அதனால பயண நிறுவனத்தின் உதவியோட போறதுல சில சாதகங்கள் இருக்கின்றது. நாம தனியா போறதுல சில சாதகங்கள் இருக்கின்றது. பயண நிறுவனத்தின் மூலமா போறதுல சில பாதகங்களும் இருக்கின்றது. நம்ம தனியா போறதுல சில பாதகங்களும் இருக்கின்றது. இது எல்லாமே நம்முடைய விருப்பு, வெறுப்பை ஒத்து தான் இருக்குது. அதனால வந்து இது தனிப்பட்ட விருப்பம் தான். சரியா சொன்னீங்க. இப்படி இருவரும் செல்லும் பொழுதும், இப்படிப்பட்ட பயணத்துல பாதகங்களும், சாதகங்களும் இருக்குது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் நாம் தனியாக செல்வது அதிகம் நன்மையை கொடுக்குமா? இல்ல எளிமையாக இருக்குமா? என்னை பொறுத்தவரை சொல்லப்போனாக்கா வந்து, தனியா போறதுல தான் நன்மையும் அதிகம். தனியா போறதுல தான் வந்து சாதகங்களும் அதிகம். அதுதான் வந்து ரொம்ப இலகுவானதும் கூட. அதுக்கு பல காரணம் சொல்ல முடியும். நம்ம விருப்பப்பட்ட மாதிரி விமானத்த தேர்ந்தெடுத்துக்க முடியும். நம்ம விருப்பப்பட்ட உணவ நம்ம சாப்பிட்டுக்க முடியும். நம்ம விருப்பப்பட்ட நேரத்துல தூங்கிக்க முடியும். நமக்கு பசிக்கும்போது சாப்பிட்டுக்க முடியும். நம்முடைய சுதந்திரம் நம்முடைய கையில் இருக்கும். நம்முடைய இபாதத் நம்முடைய கையில் இருக்கும். இப்படி எல்லாமே நம்முடைய கையில் இருக்கும். அதை தவிர்த்து விட்டு நம்ம வந்து ஒரு பயண நிறுவனத்தின் மூலமா போகும்போது, எல்லாமே அவர்கள் கட்டமைத்த அந்த நேரத்திற்குள் எல்லாத்தையுமே செய்யணும். அவங்க 7 மணிக்கு கொண்டு வந்து சாப்பாடு குடுத்தாங்கன்னாக்கா, நம்ம 7:30க்குள்ள சாப்பிட்றணும். நம்ம நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா, குடுத்த சாப்பாடு ஆறி போயிடும். அல்லது அவங்க வந்து நம்மள ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா அந்த நேரத்துல நம்ம நிக்கணும். அப்ப நம்ம அதிகமா தொழுகணும் அப்படின்னு நம்ம நெனைச்சாலோ, அல்லது அதிக நேரம் நம்ம தவாப் செய்யணும் அப்படின்னு நெனைச்சாலோ, இப்படி எல்லாத்திலுமே சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் நம்ம வந்து பண்ற மாரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உம்ரா செல்ல முடிவு எடுத்துட்டேன். முதல்ல நம்மளுடைய எண்ணத்தில் உதிப்பது என்னன்னு சொன்னா, எத்தனை நாட்கள் தேவைப்படும்? முறையான அனுமதி பெற்ற விசா எப்படி பெறுவது? மிக குறைந்த விலையில விமான டிக்கெட் வாங்குறது எப்படி? நல்ல ஹோட்டல் அக்காமடேஷன், அப்புறம் நமக்கு ஏற்ற இந்திய உணவு. இது போன்ற பல கனவுகள். இந்த கனவுகள்லாம் சாத்தியமாகுமா? இது எல்லாமே சாத்தியம் தான். இந்த கனவு மட்டுமல்ல, மனிதனாகிய நாம் காணக்கூடிய அனைத்து கனவுகளுமே சாத்தியமான கனவுகள் தான். அப்படிங்கும்போது, அதுவும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நம்ம நாடி, நாம மனதுல வந்து ஒரு திடமான எண்ணத்த வச்சுக்கிட்டு, நம்ம போகும்போது, நம்முடைய கனவை கண்டிப்பாக நம்ம வந்து சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும். ஆனா, அந்த கனவை சாத்தியமாக்குற அளவுக்கு நம்முடைய முன்னேற்பாடுகள் இருக்கணும். அதற்குண்டான மனத்திடம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா இது எல்லாமே சாத்தியம் தான். அப்ப அது சாத்தியம் அப்படிங்கும்போது, நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க. அதுல ஒண்ணு ஒண்ணா சொல்லப்போனா, எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்க. எத்தனை நாட்கள்னா, உம்ரா பண்றதுக்கு 1 நாள் போதும். நீங்க பக்கத்துல உள்ள விமான நிலையம் ஜித்தா. ஜித்தால இறங்கி, நீங்க காபத்துல்லாவ போயி, அந்த உம்ரானுடைய முறைப்படி அதற்குண்டான சட்ட திட்டங்களை நீங்கள் முடித்து வருவதற்கு 1 நாள் போதும். இது அந்த உம்ராவுக்கு மட்டும் நான் சொல்றது. ஆனா, பொதுவா நடைமுறையில் பார்க்க போனால், அது பயண நிறுவனமாக இருந்தாலும் சரி, மற்ற தனிநபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் அவர்கள் 10லிருந்து 14 நாட்களை ஒரு வரையறையாக வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம், ஒரு ஜும்மா தொழுகையை மக்காவிலும், ஒரு ஜும்மா தொழுகையை மதீனாவிலும் அவர்கள் வைத்துக் கொள்ளும்போது, அதற்கு 8 நாட்கள் ஆகிவிடுகின்றது. 1 நாள் இங்கிருந்து போவதற்கு, 1 நாள் அங்கிருந்து வருவதற்கு. குறைந்தபட்சமாக 10 நாள் இருந்தால், அது ஒரு நல்ல ஒரு நிம்மதியான உம்ராவாக இருக்கும். அவசர கதியில் உம்ரா செய்த ஒரு மனநிலை அல்லாமல், நாம் நிம்மதியாக ஓரளவுக்கு ஆற அமர எல்லாவற்றையும் செய்து வந்த ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஆகையால் என்னை பொறுத்தவரை ஒரு 10லிருந்து 14 நாட்கள் என்பது ஒரு சரியான அளவுகோலாக இருக்கும். இது எத்தனை நாள் நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். முறையான அனுமதி பெற விசா வந்து ஏற்கனவே நான் சொன்னதுதான். கிட்டத்தட்ட 68லிருந்து 70 நாட்கள். அந்த நாடுகளுக்கு உண்டான விசாவை
visitsaudi.com www.visitsaudi.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம வந்து விசா அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அவர்கள் சிங்கப்பூரர்களாக இருந்தால் சிங்கப்பூர் கடவுச்சீட்டு இருக்கணும், சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னாக்கா அவங்க அப்ளை பண்ணி விண்ணப்பித்த 30 நிமிடத்திலிருந்து 24 மணி நேரத்துக்குள் உங்கள் கையில் சவுதி செல்வதற்கு 1 வருட விசா ரெடி. அவ்வளவு எளிமை. நீங்க அங்க போய் அதுல உள்ள அவங்க கேட்கிற தகவல்களை வந்து பூர்த்தி செய்து உங்களுடைய புகைப்படத்தை கொடுத்து உங்களுடைய கடவுச்சீட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் அதனுடைய காப்பியை கொடுத்துட்டீங்கன்னா, அதற்குண்டான பணத்தை கட்டிட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் 30 நிமிடத்திலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த விசா வந்து உங்க கையில கிடைச்சிடும். அது வந்து விசா. விசா கையில கிடைச்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே நீங்க உங்களுக்கு பிடிச்ச விமான டிக்கெட்டை நீங்க போட்டுக்கலாம். அது எந்த விமானமாக இருந்தாலும் சரி. நேரடி விமானம் வந்து இங்கிருந்து ஸ்கூட் போகுது, சவுதியா போகுது, 2 விமானங்கள் போகுது. நேரடி விமானம் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆகும். நேரடி விமானத்துல பல நன்மைகள் இருக்குது. நீங்க டிரான்சிட்ல மாறி போகும்போது உங்களுக்கு விலை குறையும். அப்புறம் ரொம்ப முக்கியமா வந்து உம்ரா போறவங்க எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான காரியம் இருக்குது. அது நுசுக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். NUSUK நுசுக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை தரவிறக்கம் செய்து கொள்ளணும். டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய போன்ல நீங்க வச்சுக்கிட்டு அதுல வந்து உங்களுடைய விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை வந்து நீங்க பதிவு செஞ்ச பிறகு அதிலிருந்து உம்ரா பர்மிட்னா நீங்க காபத்துல்லா உள்ளக்க போய் வலம் வந்து நீங்க வந்து சஃபா மர்வா போய் அதெல்லாம் பண்றதுக்கு உண்டான அந்த ஒரு அனுமதி. அந்த அனுமதி இருந்தால் தான் உங்களை வந்து உள்ளக்கையே அனுப்புவாங்க. அதனால போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட விசா கையில கிடைச்ச உடனேயே இந்த அப்ளிகேஷனை தரவிறக்கம் செய்து அதுல நீங்க வந்து உங்களுடைய தகவல்களை வந்து அதுல வந்து பதிய வைத்து நீங்க வந்து அந்த உம்ரா பர்மிட்டை வந்து அனுமதியை வந்து வாங்கிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல மதீனாவில் வந்து ரவுதா ஷரீஃப்ங்கிறது வந்து ரசூல்லா அடங்கி இருக்கிற இடத்திலிருந்து அவங்க தொலை வச்ச இடம் மிம்பர், அந்த 2க்குமான பகுதி. அவங்க வாழ்ந்த இடத்துலயே வந்து அவங்க இருந்த வீட்டிலேயே வந்து அவங்க அடக்கம் செய்யப்பட்டதுனால அவர்கள் வீட்டுக்கும் மிம்பருக்கு இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் பூங்காவில் ஒன்று என்பது வந்து ஹதீஸு. அதனால அந்த இடத்துல யாரெல்லாம் தொழுகிறோமோ அது வந்து சொர்க்கத்திலேயே போய் நம்ம வந்து தொழுவுன மாதிரி எப்பேற்பட்ட ஒரு சிறப்பும் ஒரு அந்தஸ்தும் இறைவனிடத்தில் நமக்கு கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு இடம். சுபஹானல்லாஹ். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தொழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதுக்கும் ஒரு தனி பர்மிட் வச்சுட்டாங்க. வருடத்திற்கு ஒரு முறை தான் நீங்க வந்து அந்த ரவுதா உள்ளக்கையே அந்த சொர்க்கத்து பூங்கா உள்ளக்க நீங்க வந்து தொழ முடியும். இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். குழுவா போறவங்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க வந்து இதற்குண்டான பதிவுகளை செஞ்சு கொடுத்துட்றாங்க. எல்லா பயண முகவர்களும் அப்படி செய்யறது இல்லை, சிலர் செய்து கொடுக்குறாங்க. அதனால நீங்க வந்து குழுவா போனீங்கன்னா இதை வந்து பயண முகவர்கிட்ட கேட்டுக்குங்க, அந்த வசதி அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறத. அப்படி இல்லைன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் இதை வந்து நீங்க வந்து பதிவு செய்துக்கணும். அந்த ரவுதாவுனுடைய டைம் அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தான். ஆனா இப்போ வருடத்துக்கு ஒரு முறை என்பதனால் மிக மிக எளிமையான முறையில வந்து அதற்கு உண்டான அனுமதி கிடைச்சிருது. நான் சமீபத்தில் கூட வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அதில் போய் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த நேர அனுமதி கிடைச்சிச்சு. ஆனால் நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டதுனால இந்த வருடத்தினுடைய கோட்டாவை நான் வந்து பயன்படுத்திட்டதுனால நீங்கள் போக முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தகவலும் வந்துச்சு. அதே போல் நீ முதலாக போகிறவங்க வந்து அவசியம் ரவுதாவுக்கு போகணும், அதையும் மறந்துடாதீங்க. குறைந்த விலையில் விமான டிக்கெட், எப்படி விசா பெறுவது போன்ற சிறப்பான தகவல்களை சொன்னீங்க. அத்தோட இந்த ஹோட்டல் அகாமடேஷன், நமக்கு ஏற்ற இந்திய உணவு, இது போன்ற விடயங்கள் நமக்கு அங்க எளிமையா கிடைக்குமா? நல்லா கேட்டீங்க. நல்ல கேள்விதான் மாலிக். விமான டிக்கெட்டை வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல இணைய வசதியோட நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியுமோ அதே மாதிரி ஹோட்டல் வசதியையும் நம்ம பண்ணிக்க முடியும். அதற்குன்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அகோடா இருக்குது, booking.com இருக்குது, இப்படி பல வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம அந்த வெப்சைட்ஸ்ல போய் நம்ம உதாரணத்துக்கு இப்போ மக்கால தங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம மக்காங்கிறத போட்டோம்னு சொன்னா எல்லா ஹோட்டலுடைய இதுவுமே வந்துடும். நம்ம எந்த ஏரியால தங்க போறோம், மக்காவுல ஹரத்துக்கு பக்கத்துல தங்க போறோமா, அல்லது 1 கிலோமீட்டர் வசதிக்குள்ள தங்க போறோமா, 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல தங்க போறோமா, அங்க ஹோட்டல்ல நமக்கு வந்து காலை பசியார கொடுக்குறாங்களா, இப்படி பல விஷயங்களை பார்த்தே நம்ம வந்து நமக்கு ஏற்ற ஹோட்டலை புக் பண்ணிக்க முடியும். 1. 2வது, அதை விட இன்னும் கொஞ்சம்
நம்ம வந்து விலை குறைவா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி இணையதளத்தை முதல்ல போய் பார்த்து எந்த இணையதளத்துல எவ்வளவு தராங்க, எவ்வளவு காசுக்கு அதை தராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம நேரடியா அந்த ஹோட்டலினுடைய இணையதளத்துக்கே போய் சில நேரங்கள்ல வந்து நம்ம புக் பண்ணும்போது நம்ம அங்க பார்த்த விலையை விட குறைவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில நேரத்துல ஹோட்டலே தனிப்பட்ட முறையில அவங்களே நல்ல தள்ளுபடியை தருவாங்க, நல்ல விலை தருவாங்க. அதனால நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்தி அதை நம்ம வாங்கிக்கலாம். அந்த இணையதளங்களை பயன்படுத்தி நம்முடைய ஹோட்டலை நம்ம வந்து நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கலாம். அப்போ குறிப்பா தனியா போறவங்க பெரும்பாலும் குடும்பமா போனா இன்னும் சிறந்தது. காரணம், இப்போ உதாரணத்துக்கு மக்காவாக இருக்கட்டும், மதினாவாக இருக்கட்டும், ஒரு ரூம்ல 4 பேர் தங்கினாலும் கிட்டத்தட்ட அதே காசு தான். நீங்க ஒரு ஆள் தங்கினாலும் அதே காசு தான். இப்போ குடும்பமா போகும்போது அவங்க குவாட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர் தங்குறதுக்கு அதே ரூம் ரேட்டு தான் ஆகும். அப்போ அதுல நமக்கு வந்து சில ஃபாய்தா இருக்குது. அதை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி இந்திய உணவு, அதுக்கு 2 வழிமுறைகள் இருக்குது. ஒண்ணு, நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல்ல வந்து ஒரு இந்திய உணவகம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து நம்ம வந்து புக் பண்ணிக்கிறது ஒரு வழி. 2வது வழி, ஹங்கர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி ஒண்ணு இருக்குது. அது சவுதியில உள்ள செயலி. எப்படி இங்க சிங்கப்பூர்ல வந்து நம்ம வந்து கிராப் பயன்படுத்துறோமோ சாப்பாட்டுக்கு, ஃபுட் பாண்டா, டெலிவரி இந்த மாதிரி இருக்குதோ அது மாதிரி சவுதியில வந்து ஹங்கர் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. நீங்க எங்க வேணாலும் தங்கிக்கங்க. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு சவுதி அலைபேசி எண். அதுவும் நீங்க ஏர்போர்ட்ல இறங்கின உடனேயே நீங்க வந்து ஒரு சிம் கார்டு வாங்கிக்க முடியும். ஒரு 10லிருந்து ஒரு 20 நிமிட வேலை தான் அது. கூட்டம் அதிகமா இருந்தாக்கா நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு அலைபேசி எண்ணை வாங்கிட்டீங்கன்னா அந்த ஹங்கர் ஸ்டேஷன் செயலியை நீங்க இங்கேருந்து போறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுல எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அங்க போயிட்டு நீங்க இந்தியன் ஃபுட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது பாட்டும் வரிசையா நிறைய காட்டும். நார்த் இந்தியன் ஃபுட்ல இருந்து உங்களுக்கு சிக்கன் தந்தூரில இருந்து பிரியாணில இருந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். அது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு டெலிவரி சார்ஜ் வந்து ரொம்ப நாமினலா தான் வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க 5 சவுதி ரியால் இருக்கும், சில இடத்துல 9 இருக்கும், சில இடத்துல 12, 15 இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உணவகம் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும்ல நம்ம தங்கி இருக்கிற இடத்துல இருந்து. அதனால அந்த டெலிவரி கட்டணம் மட்டும் அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்படி அந்த ஹங்கர் ஸ்டேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். நமக்கு வேணுங்கிற உணவை நம்ம வந்து நம்ம இடத்துக்கு நம்ம வந்து பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஹரத்துல இருந்து நீங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு நீங்க போயிட்டு இருக்க வழியில நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க ரூமுக்கு போகும்போது உங்களுக்கு சாப்பாடு வந்து அந்த நேரத்தை கூட நீங்க மிச்சப்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வழிமுறைகள் இருக்குது மாலிக். ரொம்ப ரொம்ப அருமை. நீங்க சொல்லும் பொழுது நான் இப்பவே மக்காவில் உம்ரா செய்த போல ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இன்ஷா என்னுடைய அல்லாஹ் அல்லாஹ் நாடுவான். இப்ப இந்த கனவு நீங்க சொன்ன உடனே எனக்கு பாதி கனவு நிறைவேறின மாதிரி தான் இருக்குது. முழு கனவும் நிறைவேற்றணும்னா எவ்வளவு சிங்கப்பூர் வெள்ளி தேவைப்படும் உம்ரா சென்று வர? எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத வந்து கணக்கிடுவது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா இது வந்து சீசனுக்கு சீசன் வந்து மாறுபடும். இதனுடைய சாப்பாடு கட்டணங்கள் எல்லா சீசன்லயும் கிட்டத்தட்ட வந்து ஒரே விலை தான். அதுல வந்து அவங்க ஏற்ற இறக்கம் பண்ணுவது கிடையாது. விமான டிக்கெட்டும் தங்குற இடமும் சீசனுக்கு சீசன் மாறுபடும். டிசம்பர் மாசத்துல பெரும்பாலும் அதிகமான மக்கள், அது வந்து நல்ல ஒரு சீதோஷ்ணமான நேரமா இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல. அப்புறம் ரமலானுடைய நேரத்துல அங்க வந்து ரொம்ப ஒரு பீக்கா இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு கட்டணங்கள் கூடவாக இருக்கும். அந்த நேரத்துல அதிகமான செலவும், அப்புறம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்திலும் ஹஜ் முடிந்த பிறகு ஊரே காலி பண்ணிட்டு போன மாதிரி ஒரு சீசன் வரும். அந்த சீசன், இந்த 2 சீசன்லயும் விலைகள் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த 2க்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பயண நிறுவனமும் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிற அந்த விலையை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு சீசனுக்கும் சீசன் வந்து அது மாறுபட்டு இருக்கும். அவங்க கொடுத்திருக்கிற விலையிலிருந்து ஒரு 15லிருந்து 20% நாம வந்து குறைந்து உம்ராவுக்கு போயிட்டு வரலாம். அதை வந்து ஒரு அளவுகோலா நீங்க வச்சுக்கலாம். அப்ப பயண நிறுவனத்துல இருந்து போறதுல இருந்து நம்ம என்ன மாதிரி தங்குறோம், எப்படி தங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 15% வந்து நமக்கு குறையும். உதாரணத்துக்கு ஒரு பயண நிறுவனம் 4000 வெள்ளி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுல இருந்து நமக்கு ஒரு 600 வெள்ளி நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம தனியா போனா 3400 வெள்ளி நமக்கு செலவா. இதை ஒரு அளவுகோலா எடுத்துக்கலாம். இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அளவுகோல் தனி நபருக்கா
இல்ல குடும்பத்தோடு சென்றால் இல்ல, அந்த இது வந்து தனிநபருக்கு மட்டும்தான், ஒரு ஆளுக்கு மட்டும்தான். இப்போ அதே இது வந்து நீங்க வந்து குடும்பமா நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 பேர் தங்குற மாரி, 6 பேர் தங்குற மாரி, 8 பேர் தங்குற மாதிரி, இந்த மாரிலாம் பல வசதிகள் இருக்குது. அப்ப நம்ம சேர்ந்து போகும்போது, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து விமான டிக்கெட் அதே அளவு தான் வரும். எல்லாருக்குமே. இதுல குழுவா பயணிக்கும்போது நமக்கு ஆகுற செலவுல ஒரே ஒரு செலவு மட்டும் தான் மிச்சமாகும். அந்த செலவு வந்து தங்குற இடத்துக்கான செலவு. மீதி எல்லா செலவுகளுமே விசா எல்லாருக்கும் ஒரே காசு தான். விமான டிக்கெட் எல்லாருக்கும் ஒரே காசு தான். சாப்பாடு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே காசு தான். இதுல ஒரே ஒரு இது குழுவாக பயணிக்கும்போது தங்குற இடத்துக்கு உண்டான செலவு குறையும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா இது பலருடைய கேள்விகள் இதுவா தான் இருந்தது. குடும்பத்தோடு செல்வது, தனியாக செல்வது எவ்வளவு செலவாகும் என்று. அதன் அடிப்படையில இப்போ சிங்கப்பூர்லேயே நம்ம பணத்தை மாற்றி செல்வது நல்லதா? அல்லது அங்கு சென்று நம்ம பணத்தை மாற்றிக் கொள்வதா? எவ்வளவு சவுதி ரியால் நாம் எடுத்து செல்ல வேண்டும்? அல்லது அங்கு எவ்வளவு சவுதி ரியால் அவர்கள் அனுமதி செய்கிறார்கள்? முதல்ல வந்து எவ்வளவு கொண்டு போக முடியும்னு சொல்லிடுறேன். இப்போ உள்ள சட்டத்திட்டப்படி ஒவ்வொரு தனிநபரும் 60,000 சவுதி ரியால் கொண்டு போக முடியும். அது கிட்டத்தட்ட 18,000 19,000 வெள்ளி, சிங்கப்பூர் வெள்ளி ஒவ்வொரு ஆளும் கொண்டு போக முடியும். அதற்கு அனுமதி உண்டு. நமக்கு அவ்வளவு பணம் தேவைப்பட போறதே இல்ல. 2வது பணத்த வந்து இங்கேருந்து மாத்தி கொண்டு போறது தான் நல்லது. இங்கேருந்து மாத்தி கொண்டு போகும்போது பொதுவாக சிங்கப்பூர்ல நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடைக்கும். அது எவ்வளவு கொண்டு போறதுங்கிறது அது நம்முடைய விருப்பத்த பொறுத்தது. ஆனா, அதிகமா வந்து பணத்த வந்து கொண்டுட்டு போக தேவையே இல்ல. காரணம் சவுதியில எல்லாமே மின்னிலக்க பரிவர்த்தனை தான். ஒரு சின்ன கடையில போய் நீங்க ஒரு தசுவமணி வாங்குறதா இருந்தாலும் சரி, 3 ரியால் குடுத்து, நீங்க எங்க போனாலும் எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். எல்லாமே வந்து இந்த பே வேவ்ஸ் தான். அத வந்து நீங்க எல்லாமே இந்த கிரெடிட் கார்டையோ அல்லது டெபிட் கார்டையோ பயன்படுத்திக்கலாம். சில பேர் உம்ராவுக்கு போகும்போது வந்து நம்ம ஏன் நான் வந்து கிரெடிட் கார்ட பயன்படுத்த விரும்பல அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நெனைப்பாங்க. அப்போ அவங்க டெபிட் கார்ட் பயன்படுத்திக்கலாம். அவங்களுடைய வங்கியிலிருந்தே வந்து அது வந்து இமிடியேட்டா உடனே வந்து அது வந்து கழிச்சுக்கும். பணத்த நம்ம பிறகு கட்ட வேண்டியது இல்ல. இப்போ சிங்கப்பூர்ல வந்து ட்ரஸ்ட் பேங்க்ன்னு ஒண்ணு இருக்குது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் மூலமா உள்ளது. அவங்கலாம் வந்து 0% ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுன்னு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அந்த ஃபாரெக்ஸ் ஃபீ கட்டணம் கூட கிடையாது. அது நம்ம அந்த ஒரு நல்ல ஒரு ரேட் கிடைக்கும். அந்த கார்ட பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அங்க எதுக்கு பணம் கையில தேவைப்படும் அப்படின்னா, நம்ம இங்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, சில நேரங்கள்ல வந்து இங்க நம்ம கிராப் புக் பண்ற மாரி, அங்க ஊபர் இருக்குது செயலி. ஏற்கனவே நான் வந்து டெலிவரி, ஃபுட் பாண்டா மாரி நான் வந்து ஹங்கர் ஸ்டேஷன் சொன்ன மாரி, அங்க எல்லா இடத்துக்கும் போறதுக்கு ஊபர் ரொம்ப ரொம்ப வசதியானது, நம்பிக்கையானது, விலையும் குறைந்தது. அதுல வந்து நம்ம வந்து போய்க்கலாம். அப்போ அவங்கள்ட்ட பெரும்பாலும் ஒரு 90% தாண்டுனவங்க, அவங்க வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கேஷ் தான் குடுக்க வேண்டியிருக்கும். அதற்காகவும், அப்புறம் சில சில சிறிய வர்த்தகர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் அந்த டிஜிட்டல் இது இருக்காது. இதற்கு மட்டும் தான் நமக்கு பணம் தேவைப்படும். குறைந்தபட்சமாக ஒவ்வொருத்தரும் ஒரு அளவுகோல் வேணும் அப்படின்னு சொன்னா, கையில 500 வெள்ளிக்கு உண்டானத வந்து நீங்க வந்து கையில வந்து சவுதி ரியாலா நீங்க மாத்திட்டு போனீங்கன்னா, அது போதுமானதாக இருக்கும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. இருந்தாலும் கூட ஒரு நாட்டிற்கு செல்லும் பொழுது, அதுவும் குறிப்பாக உங்கள் அனுபவம் மூலமாக எவ்வளவு தொகை தேவைப்படும் என்பது அனைவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாகவும், ஒரு சிறப்பான தகவலாகவும் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நாம் பயணம் போவதற்கு முடிவு செய்து விட்டோம். அதற்கு முன்பாக ஏதாவது தடுப்பூசி போடுதல் ஏதாவது இருக்குதா? இல்ல மருத்துவ காப்புறுதி, இல்ல பயண காப்புறுதி இது போன்ற சேவைகளை நாம் முன்பே எடுத்து செல்ல வேண்டுமா? இப்படி சில இது சந்தேகங்கள் இருக்கு. நல்ல கேள்வி. ரொம்ப இது வந்து நம்ம எங்க போனாலுமே நம்முடைய உடல் நலத்த, சுகாதாரத்த முதல்ல பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில முன்னாடி வந்து சவுதி அரசாங்கம் வந்து உம்ரா போவதாக இருந்தால், அவங்க வந்து தடுப்பூசி போட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. இப்ப அது இல்ல. அத அவங்க வந்து நீக்கிட்டாங்க. அதனால சட்டதிட்டப்படி பார்க்க போனால் உங்களுக்கு தடுப்பூசி தேவையில்லை. இப்பொழுதுள்ள சூழ்நிலையில். ஆனா, நாம தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா, நாம வந்து ஒரு நெருக்கடி நிறைந்த, நிறைய மக்கள் நிறைந்த சூழ்நிலையில் போறோம். பல நாடுகளிலிருந்தும், பல சீதோஷண நிலையிலிருந்தும் பல மக்கள் இங்கு வருவார்கள். அப்ப நம்ம ரொம்ப நெருங்கி இருக்கும்போது, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் தடுப்பூசி போட்டுக் கொள்வது நல்லது. அதுவும் கோவிட்க்கு பின்பு அந்த கோவிட் பல உருமாறிகளாக மாறி மாறி வரும் பொழுது, அதற்கு தகுந்தாற்போல் இங்கே சிங்கிய அரசாங்கம் தருகின்ற கோவிட் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்வதும், சீதோஷண நிலைக்கு தகுந்த மாரி இந்த ஃப்ளூ ஜாப்ஸ் இருக்கும்.
ஒவ்வொரு தடவையும் வருஷத்துக்கு 2 விதமான தடுப்பூசிகள் வரும். அதையும் போட்டுக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக வயதானவர்கள், அப்புறம் பச்சிளம் குழந்தைகள், அப்புறம் இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவர்கள் அவசியம் போட்டுக்கிறது நல்லது. இதை தவிர வாலிபர்கள் அல்லது இளம் வயதினர்கள் போட்டுக்கிறதுல தப்பு கிடையாது. அதுதான் தடுப்பூசிய பொறுத்தவரையிலும். ஆனா, இவை யாவுமே கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே வருமுன் காப்பான் தான். அதனால வருவதற்கு முன்னாடி இத போட்டுக்கிறது நல்லது. அது தடுப்பூசி விஷயமா. அதுக்கு அடுத்தபடியா மருத்துவ காப்புறுதி பத்தி கேட்டீங்க. மருத்துவ காப்புறுதி நீங்க இந்த விசா அப்ளை பண்ணும்போதே, அந்த டூரிஸ்ட் விசாவாக இருந்தாலும் சரி, நீங்க உம்ரா விசாவும் தனியா அப்ளை பண்ணலாம். நீங்க டூரிஸ்ட் விசா எடுத்தீங்கன்னா 1 இயர்க்கு குடுத்துருவாங்க. மல்டிபிள் என்ட்ரி. ஒரு தடவ போகும்போதும் 90 நாள் தங்கலாம். உம்ரா விசாங்கிறது உம்ரா குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் தான் போக முடியும். அது கொஞ்சம் சுருங்கியது. அப்போ நீங்க மல்டிபிள் விசா, நீங்க டூரிஸ்ட் விசா எடுக்கும்போதே, அத்தோட சேர்த்தே உங்களுக்கு அந்த மருத்துவ காப்புறுதியும் வந்துரும். அதுவும் 1 இயர்க்கு சேர்த்து குடுத்துருவாங்க. அந்த 2க்கும் சேர்த்து தான் அவங்க கட்டணமே வாங்குவாங்க. அதனால மருத்துவ காப்புறுதி ரொம்ப முக்கியம். இது கட்டாயமாக்கப்பட்டதுனால நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க போனீங்கன்னா, உம்ரா இது போனீங்கன்னா, நீங்க இதுக்கு தனியா வாங்கிக்கிறது நல்லது. அப்புறம் பயண காப்புறுதி, இது நம்முடைய விருப்பம் தான். என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை அல்லது பரிந்துரை, பயண காப்புறுதி வாங்குவது ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம போற இடத்துல எதுவும் நடக்கலாம். ஃப்ளைட் டிலே ஆகலாம், அல்லது லக்கேஜ் காணா போகலாம், அல்லது உடைமைகள் காணா போகலாம். அப்போ இதையெல்லாம் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும்டா, அதுக்கு பயண காப்புறுதி மிகவும் அவசியம். ஆமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஒவ்வொருவருக்கும் இது ஒரு சிறந்த தகவலா இருக்கும். இப்போ நம்ம உம்ரா பயணம் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மக்கா, மதீனால எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்? ஒருவேளை உடல்நிலை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யறது? நம்முடைய சிங்கப்பூர் தூதரகத்திற்கு ஏதாவது முன்பே பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டுமா இங்கிருந்து போனால்? ஏன்னால் உடல்நிலை பாதிப்பு இல்ல தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா, நம் தூதரகத்தில் பதிவு செய்து செல்வது நல்லதா? பொதுவா மக்கா, மதீனா பாதுகாப்பான இடம் தான். அங்க நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு, நம்ம மேற்கொண்டு தனிப்பட்ட முறையில நாம எதுவும் செய்ய வேண்டியதில்ல. நாமே போய் ஏதாவது வம்புல மாட்டிக்காம இருக்கணும். நமக்கு தெரியாத இடத்துல, இரவு நேரத்துல, மொழி தெரியாத இடத்துல, நம்ம தனியா பயணம் போவதை தவிர்த்துக் கொள்ளணும். இந்த மாதிரி நாமாகவே போய் வம்புல போய் மாட்டிக்காம இருந்தோம்னா, மக்கா, மதீனா மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் தான். அங்க நம்ம இபாதத்துக்காக போறோம். போன இடத்துல இபாதத் இருந்துட்டு, ஏன்னா நமக்கு, குழந்தைகளுக்கு, ம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை, நினைவு பொருட்களை, அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு பரிசு பொருட்களை வாங்குவது, இது போன்ற பல நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு, அத செஞ்சுட்டு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா, உம்ரால மக்கா, மதீனா ரொம்ப பாதுகாப்பானது தான். உடல்நிலை பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டியது அவசர உதவிண்டா, அங்க மக்காவா இருக்கட்டும், மதீனாவா இருக்கட்டும், அங்கேயே ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி மாரி வச்சிருக்கிறாங்க. அவங்களே கவுண்டர் வச்சிருக்கிறாங்க. அங்க உள்ள காவலாளிகள் அவங்கள யார அணுகுனாலும் அவங்க அதுக்கு உதவி செய்வாங்க. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் நம்ம அட்மிட் ஆயிக்கணும். அப்ப நம்முடைய இன்சூரன்ஸ் நம்முடைய காப்பீடு நமக்கு உதவியாக இருக்கும். அதுதான் நம்ம உடனடி செய்ய வேண்டியது. அதாவது நமக்கு ரொம்ப உடல்நல பாதிப்பு ஏற்பட்டா, அல்லது ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலை ஏற்பட்டா, நாம அதத்தான் செய்யணும். அப்பதான் அந்த மருத்துவ காப்பீடு நம்ம வாங்குனது நமக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் தூதரகத்துல பதிவு செய்யணுமான்னு கேட்டீங்க. அது ரொம்ப நல்லது. அது உம்ராவுக்குன்னு இல்ல. சிங்கப்பூரர்கள் எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும், அது ஒரு ஆன்லைன்லயே செஞ்சுக்கிறது தான். நீங்க போய் செயலிய யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஆன்லைன்ல போனாலும் சரி, இந்த MOF வெப்சைட்ல போய், இந்த நாட்டுக்கு நீங்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க பதிவு செஞ்சுட்டு போகும்போது, அது ஒரு நமக்கு கூடுதல் பாதுகாப்பு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் போன இடத்தில், அது சவுதியாக இருக்கட்டும், அல்லது வேற எந்த நாடாக இருக்கட்டும், போன இடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை என்றால், சிங்கப்பூர் தூதரக அதிகாரிகள் நம்மை தொடர்பு கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா இது போன்ற தகவல்கள் உம்ரா செல்ல விரும்புபவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பொதுவா நம்முடைய இஸ்லாமிய சகோதர, சகோதரிகள் தாய்மொழியான தமிழ் மொழி, ஆங்கிலம் பேசக்கூடியவரா இருக்காங்க. இப்ப நாம் சவுதி செல்லும் பொழுது, அங்குள்ள மக்களோடு நாம் பேச வேண்டும். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அங்கு ஏதாவது மொழிபெயர் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? மொழி பிரச்சனை கண்டிப்பா ஏற்படும். அதுவும் தமிழ் மட்டுமே தெரிஞ்சு நீங்க போனீங்கன்னு சொன்னா, மொழி பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். அப்பொழுது ஆங்கிலம் தெரிந்தவர்களை கூட வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. தமிழும், ஆங்கிலம் மட்டுமே தெரிந்தாலும் கூட, அங்கே உங்களுக்கு மொழி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அங்கே உருதுவோ, ஹிந்தியோ உங்களுக்கு தெரிந்திருந்தால், அங்க உங்களுக்கு ரொம்ப எளிது. அதிகமாக அங்கே உள்ள மக்கள் வட இந்தியர்களாகவும்,
பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் அதிகமாக வந்து உருதிலும் ஹிந்தியிலும் பேசுகிறார்கள். அங்குள்ள அரபி காவலாளிகளே சில நேரத்தில் உருதில் பேசும் பொழுது நமக்கு தனி மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் உண்டாக்கும். அதனால மொழியை பொறுத்த வரையிலும் தமிழும் ஆங்கிலமும் இருந்தால் சற்று சிரமம்தான். இன்ஷா அல்லாஹ் அதையும் சமாளிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இன்ஷா அல்லாஹ். மக்காவிலிருந்து மதினா செல்லக்கூடிய எளிய போக்குவரத்து வழிகள் ஏதாவது இருக்கிறதா? முன்கூட்டியே நாம் அதுக்கு ஏதாவது பதிவு செய்ய வேண்டுமா? ஆமா மாலிக், நல்ல கேள்வி. நீங்க மக்கால இருந்து மதீனா போறதாக இருந்தாலும் சரி, மதீனால இருந்து மக்கா வரதாக இருந்தாலும் சரி, அல்லது இரண்டுக்கும் நடுவில் உள்ள ஜித்தாவுக்கு போறதா இருந்தாலும் சரி, அதற்கு மிக மிக எளிமையான போக்குவரத்து வழி அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த ஹரமைன் ட்ரெயின் தான். மிக மிக துரிதமாக செல்லக்கூடியது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு 2 மணி நேரம் 20 நிமிடம் இதுல வந்து போய் சேர்ந்துடலாம். இதுதான் உள்ளதிலேயே மிக வேகமாக செல்லக்கூடிய வழி. மிக வேகமாக மட்டுமல்ல, மிக வசதியாகவும் செல்லலாம். முழுக்க முழுக்க குளிர்சாதன வசதி, நல்ல வந்து வசதியான இருக்கைகள், அதுலேயே வந்து உங்களுடைய அலைபேசி அல்லது வேற எதையும் நீங்க சார்ஜ் பண்றதா பண்ணிக்கலாம். உங்களுடைய இருக்கைக்கு பக்கத்திலேயே வந்து பவர் பாயிண்ட் அதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு, நல்ல தூங்கிட்டு போறாங்க தூங்கிட்டு போகலாம். ஒரே ஒரு கேன்டீன் இருக்குது. மொத்தம் வந்து 10ல இருந்து 11 கம்பார்ட்மெண்ட் உள்ளது. அதுல கம்பார்ட்மெண்ட்ல 5க்கும் 6க்கும் நடுவுல பெரும்பாலும் கேன்டீன் இருக்கும். அந்த கேன்டீன்ல வந்து குளிர்பானங்கள், அப்புறம் சின்ன சின்னதா உள்ள டிட்பிட்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதையும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வயதானவர்களாக இருந்தாக்கா அல்லது நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாக்கா அந்த ட்ரெயின்லயே வந்து அவங்களுக்கு வந்து கழிவறை வசதியும் அவங்க வந்து அதை பயன்படுத்திக்க முடியும். இது எல்லாத்துக்குமே உள்ளதிலேயே ரொம்ப எளிமையான வசதி ட்ரெயின். அது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீசனை பொறுத்து அதனுடைய டிக்கெட் விலையும் மாறுபடும். அதற்கு உண்டான டிக்கெட்டை வந்து நம்ம ஆன்லைன்லயே வந்து ஹரமைன் ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் ஒன்று இருக்குது. அது வந்து www.sarhhr.sa அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் நாம வந்து பதிந்து கொள்ள முடியும். நீங்க கூகுள்லயே வந்து நீங்க வந்து ஹரமைன் ட்ரெயின் புக்கிங் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து பல வெப்சைட்டை காட்டும். உதாரணத்துக்கு ரயில் நிஞ்சாங்கிற ஒரு வெப்சைட்டை காட்டும். அப்புறம் அரேபியன் ட்ரெயின்ஸ்னு காட்டும். நம்ம அங்கெல்லாம் போய் புக் பண்ண வேணாம். அவங்கெல்லாம் ஏஜென்ட்ஸு. நம்ம டைரக்டாவே வந்து ஹரமைனுடைய அந்த ஆத்தென்டிகேட்டட், அதாவது வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே வந்து நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். இது ஒரு வழிதான். இது போக நீங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போறதா இருந்தாலும், அங்கிருந்து மதீனால இருந்து மக்கா வரதா இருந்தாலும், ஜித்தா போறதா இருந்தாலும், எங்க போறதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு வாடகை கார்ல போக முடியும். அந்த வாடகை கார்ல 4 பேர் போகும்போது அதற்குண்டான கட்டணம் கிட்டத்தட்ட அந்த ரயில் கட்டணம் அளவுக்கு தான் வரும், அல்லது அதை விட குறைவாக கூட வரும். அது போகும்போது பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஒரு 4லிருந்து 6 மணி நேரத்திற்குள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கோ, மதீனாவிலிருந்து மக்காவிற்கோ போயிடுறாங்க. ரொம்ப நல்லா வேகமா ஓட்டுவாங்க காரையெல்லாம். அதனால வந்து மிக மிக ரொம்ப ஃபாஸ்டா வந்து அது போகும். அதனால அந்த மாதிரி கார்ல போகலாம். அது வந்து பல இடங்கள்ல வந்து நீங்க ஊபர் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த அந்த வசதி அதுலயும் இருக்குது. அது போக நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் அல்லது ஹரத்தை சுத்தி உள்ள இடங்கள், நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளை வந்து கேட்பாங்க. போகணுமா போகணுமா போகணுமானே வந்து கேட்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விலையை குறைச்சு சொல்லுவாங்க. பேரம் பேசிக்கலாம். பேரம் பேசி நமக்கு ஒத்து வந்த வண்டியில நம்ம வந்து புறப்பட்டு போகலாம். இந்த 2 வழி இருக்குது. இது போக பேருந்து வசதியும் இருக்குது. ஆனா அதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு விலை குறைவாக இருக்கும். அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் வந்து அதை எடுக்க முடியும். அதுல நான் பிரயாணிக்காததுனால அதை பற்றிய அதிகமான தகவல்கள் எனக்கு தெரியல. அதனால அதை பற்றி சொல்ல முடியல. அதுக்கு வருந்துறேன். இதுவரை நீங்கள் சொன்ன தகவல்களே மிக சிறப்பானதா இருந்தது. மதீனாவில் எத்தனை நாட்கள் தங்க வேண்டும்? இது போன்ற ஏதாவது இத்தனை நாட்கள் தான் இருக்க வேண்டும் என்று நாம் முன்கூட்டியே முடிவு செய்ய வேண்டுமா? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இத்தனை நாட்கள் தான் என்று அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது எல்லாமே நம்முடைய விருப்பத்தை பொறுத்ததுதான். மக்கா மதீனால எத்தனை நாள் தங்குறது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா, அங்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா, அந்த 2யும் பண்ற மாதிரி ஒரு 8 நாட்கள் குறைந்தபட்சம், அதாவது பயண நாட்களை தவிர்த்து 8 நாட்கள் இருப்பது நல்லது. அந்த 8 நாட்கள்ல பெரும்பாலும் எல்லோரும் மதீனாவில் அதிகம் தங்குவார்கள். அதற்கு காரணம் ரசூலுல்லாஹ் நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் அவர்கள் வாழ்ந்த இடம் வந்து மதீனா. இஸ்லாம் வளர்ந்த இடம் மதீனா. நிறைய சரித்திர நிகழ்வுகள் நடந்த இடம் மதீனா. நிறைய சரித்திர மகத்துவம்
மிக்க இடங்களை நாம் பார்ப்பதற்கும், அங்க நம்ம ரொம்ப நாள் இருந்துட்டு வர்றது நம்ம மனசுக்கே ஒரு விதமான ஒரு ஆறுதலை, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையில் மக்கள் இருப்பதை நாம் கண்டிப்பாக உணர முடியும். மக்காவில் எந்நேரமும் ஒரு விதமான பரபரப்பு தொற்றிக்கொண்டே இருக்கும் மனிதர்களை. காபாவை வலம் வருவதிலிருந்து, அதை சுற்றி வருவதிலிருந்து ஒரு விதமான நெருக்கடி, ஒரு விதமான பரபரப்பு மக்காவில் தொற்றிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு நேர் மாறாக மதீனாவில் அமைதி, அப்படி ஒரு அமைதி, மனதிற்குள் அந்த அமைதி நமக்குள் குடிகொண்ட மாதிரி இருக்கும். இன்னும் சில நாட்கள் இருந்துட்டு போகலாமே என்று நமக்கே தோன்றும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3 நாட்கள் மக்கா, 5 நாட்கள் மதீனா என்பது ஒரு சரியான வரையறையாக இருக்கும். ஏனென்றால் மதீனாவில் நீங்கள் போவதற்கு நிறைய இடங்கள் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் கூபா பள்ளிவாசல் இருக்கின்றது. கூபா பள்ளிவாசல் தான் நம்முடைய நபிகள் நாயகம் முதலாக கட்டிய பள்ளிவாசல். அதை போல சுற்றிலும் நிறைய பல பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் பின்னால் நிறைய சரித்திர பின்னணி இருக்கின்றது. மஸ்ஜித் கிப்லத்தேனி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கின்றது மதீனாவில். நாம் கிப்லாவை நோக்கி இப்பொழுது தொழுது கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பாக இஸ்லாமியர்கள் அனைவரும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தோம். அப்பொழுது ரசூலுல்லாஹ்விற்கு வஹி வந்த பிறகு அது அங்கே அந்த பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருந்தவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட பின்பு அவர்கள் தாம் தொழுது கொண்டிருந்த திசையை மாற்றி தொழுதார்கள். ஆதலால் அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் கிப்லத்தேனி, 2 கிப்லாக்கள் உள்ள பள்ளிவாசல் என்று பெயர். இப்போ அந்த பள்ளிவாசலை அந்த ஏற்கனவே இருந்த பள்ளிவாசலை அந்த கிப்லா அவங்க எடுத்து அதை மேல தூக்கி வச்சுட்டாங்க. நான் முதல்ல போகும் பொழுது அந்த 2 கிப்லானுடைய இதையும் பார்க்க முடியும், அதாவது அந்த மிம்பரை பார்க்க முடியும். இப்போ ஒரு மிம்பர் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போகலாம். அப்புறம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு மஸ்ஜித் கமாமா அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. கமாமாண்டா மேக பள்ளிவாசல். மதீனா மலையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அங்கதான் தொழுது துவா கேட்டாங்க. அவங்க துவா கேட்ட உடனேயே அங்க மதீனா முழுக்க மழை பெய்தது. அந்த பள்ளிவாசலை போய் பார்க்க முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அங்க. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு எளிய வழிமுறையும் கூட இருக்குது. ஒண்ணு, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய நேரத்துக்கு ஓன் டைம் ஓன் டார்கெட்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஊபரை எடுத்துக்கிட்டு நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். அது ஒரு வகையான வழிமுறை. 2வது வழிமுறை, அங்க மதீனாலேயே ஒரு ஒரு ஓப்பன் டாப் பஸ் மாதிரி வச்சிருக்கிறாங்க அவங்க. அது சில இடத்துல மூடிய பஸ்ஸாகவும் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 12 இடங்களுக்கு அது எல்லா பிரயாணிகளையும் கூட்டிட்டு போகுது. நீங்க ஒரே ஒரு கட்டணம் மட்டும் அதுக்கு கட்டிட்டா போதும். நீங்க ஃபுல்லா ஹப் ஆன் அண்ட் ஆஃப், நீங்க ஏறிக்கிட்டு ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஏறி இன்னொரு ஸ்டேஷன்ல இறங்கிக்கலாம். அதை சுத்தி பார்த்துருந்தோம்னா அடுத்த பஸ் வரும், அதுல ஏறிக்கலாம். இப்படியே தொடர்ச்சியா நீங்க எல்லா இடத்தையுமே பார்க்கலாம் அந்த ஒரு நாள்ல. அந்த வழிமுறைகள் இருக்குது. அதனால மதீனால நாம பார்ப்பதற்கும் நாம அனுபவிப்பதற்கும், குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு, இளம் குழந்தைகளுக்கு அந்த இஸ்லாத்தினுடைய சரித்திரம் வாய்ந்த பின்னணிகளை அந்த இளம் குழந்தைகளுக்கு இளமையிலேயே விதைப்பதற்கும் இது எல்லாமே இந்த பயணமும் மதீனாவில் நாம தங்கியிருக்கக்கூடிய அந்த காலகட்டமும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதே போல மக்காவிலும் பல சரித்திர நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அங்கேயும் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கின்றது. நம்ம ஆசைப்பட்டா, ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்து ஹஜ்ஜுக்கு போறதுங்கிறது மிகவும் ஒரு சிரமமான ஒரு இது. நமக்கு கோட்டா ரொம்ப கம்மி. அதனால இங்க பல வருடங்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ நமக்கு மினா எப்படி இருக்கிறது, அரஃபா மைதானம் எப்படி இருக்கின்றது, இதையெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் போய் பார்க்க முடியும். அப்புறம் ஹீரா குகையை போய் பார்க்க முடியும், தௌர் குகையை போய் பார்க்க முடியும். இப்படி அங்கேயும் பார்ப்பதற்கு நிறைய இது இருக்குது. அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கால அளவுகளை நிர்ணயிப்புங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனா ஒரு அளவுகளுக்காக இங்கு 3 நாட்கள் அங்கு 5 நாட்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சில பேர் இங்கே 7 நாட்கள் தங்குவாங்க, அங்க 7 நாட்கள் தங்குவாங்க. சில பேர் இங்க 5 நாள் தங்குவாங்க, சில பேர் 5 நாள் அங்க தங்குவாங்க. சில பேர் இது எதுவுமே இல்லாம வெறும் உம்ராவை மட்டும் பண்ணிட்டு திரும்பி வர்றவங்க இருப்பாங்க. அப்புறம் எல்லாமே நம்முடைய இது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை பொறுத்ததுதான் மாலிக். ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது மக்காவையும் மதீனாவையும் அப்படியே கண் முன் கொண்டு நிறுத்திட்டீங்க. இப்போ போக விரும்பக்கூடியவர்கள் எத்தனை நாள் செல்லலாம் என்று அவர்கள் தாமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நீ பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஒரு உம்ரா பயணம் தனியாகவோ அல்லது குடும்பத்தோட போறேன்னு வச்சுக்கோங்க.
அப்போ ஒரு வழிகாட்டி இல்லாமல் நான் தனியா போகும் பொழுது என்னென்ன கடமைகள் அங்க நிறைவேற்றுவது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். அதை எப்படி தெரிந்து கொள்வது? என்னென்ன கடமைகள் நாம் ஆற்ற வேண்டும்? அல்லது மக்கா மதினாவில் உம்ராவில் செய்யக்கூடிய கடமைகள் என்ன அப்படி என்பதை அவர்கள் யாராவது நமக்கு உதவி புரிவார்களா? விளக்கிச் சொல்வார்களா? அங்க நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து ஒரு கைடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்க கைடு அப்படிங்கிறத விட வசதி ஒரு சில வசதிகள் இருக்குது. உதாரணத்துக்கு சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் நம்ம வந்து நடக்க முடியாதவர்கள் இருப்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது பெய்ட் சர்வீசஸ் இருக்குது. அவங்கள சக்கர நாற்காலியில வச்சு சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில வந்து தள்ளிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டணம் கொடுத்து அதை செய்யலாம். அந்த ஒரு வசதி இருக்குது. இப்போ சமீப காலமாக அந்த 2வது மாடியில வந்து அந்த ஒரு கார்ட் விட்டுட்டாங்க. எலக்ட்ரிக் கார்ட், கோல்ஃப் பக்கி மாரி உள்ளது. அதுல வந்து ஒரு 6ல இருந்து 10 பேர் உட்கார்ந்துக்கலாம். அது அப்படியே ஃபுல்லா வந்து தவாஃப் செஞ்சிருது. பல பேருக்கு வந்து நடக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையை குடுத்துட்டு, அந்த மாரி தவாஃப் செஞ்சுக்கலாம். அங்க இருந்துகிட்டே வந்து அவங்க உம்ரானுடைய அந்த தவாஃப வந்து பண்ற மாரி இப்போ வசதிகள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாரி வசதிகள் இருக்கே தவிர, எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த குறிப்பிட்ட முறையில கூட்டிட்டு போயிட்டு வராங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா, செயலிகள் இருக்குது. நீங்க வந்து ஒரு Google Play Storeக்கோ அல்லது ஒரு ஆப் ஸ்டோர் iPhone யூசராக இருந்தால், அங்க போயி த உம்ரா கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்குது. அது நல்ல உம்ரா பிளானர்ன்னு இருக்குது. இப்படி பல செயலிகள் இருக்குது. அந்த செயலிகள்ல வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லிட்டாலும் கூட என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் அது என்ன சட்டதிட்டங்கள் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட அல்லது ஒரு செயலி சொல்றதை விட நாம உம்ரா போற அனைவரும் நமக்கு என்னதான் வந்து படிப்பறிவு இருந்தாலும் அல்லது சில விஷயங்களை நாம வந்து செயலி மூலமாக தெரிந்து கொண்டாலும் ஒரு நல்ல மார்க்க அறிஞரை, ஒரு ஆலிமை நாம் சந்தித்து நாம் அறிந்து கொண்டதை அவர்களிடம் தெளிவாக எடுத்து சொல்லி அவர்களிடம் சரிதானா என்பதை உறுதி பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்லா இருக்கும். அதை உறுதி பார்த்துக்கிட்டு, ஏன்னா நம்ம இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி போகும்போது அதில் நாம் செய்யற வழிமுறைகளில் எந்த விதமான பிழையும் வந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவாக, கடமைகளை மிக சரியாக செய்த உம்ராவாக, பிழையில்லா உம்ராவாக இருத்தல் மிக மிக அவசியம். அதனால அப்படி அது அமையணும் அப்படிங்கும்போது இதற்கு கூட ஒரு கைடோட தான் போகணும் அப்படிங்கிறது அவசியம் அல்ல. நமக்கு தெரியாத பட்சத்துல கைடோட போகும்போது, ஒரு வழிகாட்டியோட போகும்போது அது மிகுந்த உபயோகமா இருக்கும். அல்ல அது தேவையில்ல, தனியா தான் போறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா, அதற்குண்டான நூல்கள் நிறைய இருக்குது. தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்துல இருக்குது, எல்லா மொழிகளிலும் இருக்குது. அது பல இடங்கள்ல வந்து அது வந்து கிடைக்குது. இங்க சிங்கப்பூர்ல கிடைக்கலன்னா நம்ம தெரிவிச்சுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனா கையடக்க வழிகாட்டிகள் நிறைய இணையத்துல இருக்குது. வாங்குறது எல்லாத்தையும் நம்ம படிச்சு பார்த்துட்டு அது சரிதானா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு மார்க்க அறிஞரிடம் நாம வந்து கலந்து பேசி நம்ம உறுதி செஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது நாம் படித்திருந்தாலும் பல காணொளிகள் மூலமாக கண்டறிந்திருந்தால் கூட நாம் இமாம்களிடமிருந்து அவர்களிடம் பேசி நல்ல தகவல்களை பெற்று செல்வது சிறப்பாக இருக்கும். இறுதியாக என்று சொல்வதை விட நிறைவாக, இதுவரை உம்ரா பயணம் மேற்கொள்ளாமல் புதிதாய் உம்ரா பயணம் செல்ல விரும்பும் என்னை போன்றவர்களுக்கு தாங்களின் அறிவுரை என்ன? நாட்களை கடத்தாதீர்கள். துணிந்து உம்ரா பயணத்தை எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து விடுங்கள். காபத்துல்லாவை காண கண்கள் கோடி வேண்டும். அந்த பாக்கியம் கிடைக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. அந்த பாக்கியம் இன்றைக்கு நம் அனைவருக்கும், குறிப்பாக சிங்கப்பூரர்களுக்கு ஒரு எட்டக்கூடிய கனியாக இருக்கின்றது. அல்லாஹ் இங்குள்ள மக்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கிறான். அதனால நம்ம எல்லாரும் வந்து எவ்வளவு சீக்கிரம் அங்க போகணுமோ, நாட்டத்தை மட்டும் வைக்காம கூடிய சீக்கிரம் எல்லாரும் செயல்லையும் ஈடுபடுங்க. எல்லாரும் நல்லபடியா வந்து உம்ரா செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருடைய உம்ராவையும் கபூல் செய்வானாக. உங்கள் அனைவருடைய உம்ராவையும் ஏற்றுக்கொண்ட உம்ராவாக ஆக்கி வைப்பானாக. அப்படி செல்கின்ற பட்சத்தில் என்னையும் அன்பு சகோதரர் மாலிக்கையும் உங்களுடைய துவாவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிஸ்மி வானொலியின் அனைத்து நேயர்களிடமும் நான் மனமாற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அமீன் அமீன். மிக மிக சரியா சொன்னீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்தை நாம் நாடி இருக்கின்றோம். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு தகவல்களும் புதிதாக உம்ரா பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். அவருடைய பயணம் எந்த தடங்களும் இல்லாமல் சரியாக திட்டமிடக்கூடிய வகையிலே பயனுள்ள தகவல்களை நீங்கள் சொன்னீர்கள்.
பிஸ்மி நேயர்களுக்கு இது ஒரு பயனளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு எங்களுடைய பிஸ்மியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் உங்களை சந்திப்போம். மிக்க நன்றி மாலிக். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய பிஸ்மி வானொலி குழுமத்தாருக்கும் மிக அழகான முறையில் நல்ல பல கேள்விகளை தேர்ந்தெடுத்து புதிதாக உம்ரா செய்வதற்கு மக்களை ஊக்குவிக்கும் வகையில் பல கேள்விகளை கேட்டு என்னிடமிருந்து பதில்களை பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். ஈத் முபாரக். இதுவரை நீங்கள் கேட்டது நீங்களும் செய்யலாம் உம்ரா ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக அனைவருக்கும் பயனுள்ள ஒன்றாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம்.